மலர் வெளியே சைக்கிள் ஓட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ மாணிக்கம் பார்க்குறாரு. அப்படியே கிட்ட வந்து பேசுகிறாரு. இங்கே பாரு மலர், நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு நான் தான் அப்பா, அந்த சித்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே மலருக்கு பயங்கரமாக கோவம் வருது. யார், எனக்கு சித்து தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உள்ளே போகிறாங்க. ஆமாம், இந்த பொண்ணெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாணிக்கம் போகிறாரு. மேகா ஃபோன் பண்ணுறாங்க. மகேஷ் உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் கோயிலாண்ட வராரு. வந்தவுடனே இங்கே பாரு, நான் இன்றைக்கி தான் போயிட்டு டாக்டரை பார்த்தேன். அவங்க வந்து இந்த ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, நீ பாரு, குழந்த ஆரோக்கியமாக இருக்குது, 3 மாதமாக. நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ கேட்டனா இந்த குழந்தை நல்லபடியாக நான் பெற்றெடுப்பேன். இல்லைன்னு வச்சுக்கோ, குழந்தையும் அழிச்சிடுவேன், நானும் உனக்கு கிடைக்க மாட்டேன். நீ என் கூட சேர்ந்து வாழணும் நீ நினைக்கிற, அதனால் நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே நீ கோர்ட்டில் சொல்லணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க. அப்படியே அமைதியாக இருக்கார் மகேஷ், எதுவுமே பேசவே இல்லை. இங்கே பாரு மகேஷ், உன்னை கோர்ட்டில் கேட்பாங்க நீ எப்போ யூகே போனேன்னு சொல்லிட்டு, கரெக்டாக ஜனவரி 8ன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே அங்கேருந்து மகேஷ் போகிறாரு. எல்லாருமே சேர்ந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டு வாசலில் லக்ஷ்மி, மகேந்திரன், செல்லம்மா எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. அப்போ செல்லம்மா சொல்கிறாங்க, ஏதோ ஒரு சந்தேகமாக தான் இருக்குது இந்த மேகா மேலே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அவள் தப்பு பண்ணியிருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், எப்படியாவது சித்து வந்து எந்த தப்புமே பண்ணலை நிரூபிக்கணும் அப்படின்னு செல்லம்மா சொல்கிறாங்க. ஆமாம், சித்து எங்கே இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு லாயர் கேட்குறாங்க. இல்லை, அவர் வந்துட்டு ஏர்போர்ட் வரைக்கும் போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், எதுக்காக? இல்லை, மகேஷ் வந்து கரெக்டான டேட்டில் யூகே போனாரா இல்லை பொய் சொன்னாரா, அந்த எவிடன்ஸ் வேணும், அதனால தான் அங்கே ஏர்போர்ட் போயிட்டு விசாரிக்கிறதுக்காக சித்து சார் போயிருக்காரு அப்படின்னு செல்லம்மா சொல்கிறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வராரு. வந்த உடனே கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மகேஷ் குறிப்பிட்ட அந்த டேட்டில் போகவே இல்லை, மேகா சொல்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்கிறாரு. அதை கேட்டோடனே செல்லம்மா, மகேந்திரன், லக்ஷ்மி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அந்த மகேஷ் தான் காரணமாக இருக்கணும், ஏதோ தப்பு நடந்திருக்கு, இந்த ப்ரூஃப் நமக்கு போதும், கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு குற்றவாளிகளை நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. மேகா அவங்க மாமா 2 பேருமே நின்றுட்டுருக்காங்க, கூட லாயரும் நின்றுட்டுருக்காங்க. அப்போ அவங்க மாமா ஃபோன் பண்ணுறாரு, எங்கே இருக்கா மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அது ஆட்டோவில் வந்துகிட்டே இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் அங்கே வராரு. வந்த உடனே இங்கே பாரு, நான் என்ன சொல்லணும் அதே மாதிரி நீ சொல்லணும், புரியுதா அப்படின்னு மேகா சொல்கிறாங்க. அவங்க மாமா கேட்குறாரு, ஆமாம், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், யாராவது அவன் பொண்டாட்டி இன்னொருத்தவன் தொட்டால் ரொம்ப கோபம் வரும், அவனை அடித்து கை காலெல்லாம் உடச்சிருவாங்க, ஆனால் நீ என்ன அமைதியாக இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அவங்க மாமா கேட்குறாரு. அதை கேட்டோடனே மேகா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், எதுவுமே சித்து சார்கிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு, அதனால தான் மகேஷ் அமைதியாக இருக்காரு அப்படின்னு மேகா சொல்கிறாங்க. இல்லையே, இதில் ஏதோ ஒரு டவுட்டாக இருக்கே, சந்தேகமாக இருக்கே, மகேஷ் மேலே ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா யோசிச்சுட்ருக்காரு. மாமா, நீங்கள் தேவையில்லதெல்லாம் யோசிச்சுட்ருக்காதீங்க, உள்ளே போய் ஃபஸ்ட்டு நம்ம கேஸை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகா கூப்பிடுறாங்க. 2 பேருமே சேர்ந்து உள்ளே கோர்ட்டுக்குள்ளே போகிறாங்க. போனவுடனே அங்கே கேஸுக்கு கூப்பிடுறாங்க. மேகா, சித்து 2 பேருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சர்ச்சு கேட்குறாங்க. என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேகா சொல்கிறாங்க, என்னோட வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு இந்த சித்து தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோடனே சித்து சொல்கிறாரு, இல்லை, இந்த மேகா சொல்கிறதெல்லாம் பொய், நான் காரணமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி, யார்கிட்ட என்ன வந்து சாட்சி இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கேட்குறாரு. மகேஷை கூப்பிடுறாங்க. மகேஷ் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள், நீங்கள் யார்? நான் வந்து மேகாவோட ஹஸ்பண்டு, இந்த மாதிரி நடக்கும்போது நான் இங்கே இல்லை, நான் யூகே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்கிறாரு. அங்கே